இசக்கி உண்மைய சொல்லு. இந்த கோவில் நகைய எதுக்காக திருடுன? திருடி சிந்து மேல பழிய போடுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியா? இந்த வீட்ல சிந்துவ பிடிக்காத ஒரே ஆளு இந்த சிவாவோட அம்மா தான். அவங்க சொல்லி தான் இப்படியெல்லாம் நீ பண்ணியா? சொல்லு இசக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இசக்கி இல்ல அந்த சிந்து தான் என் மேல பழிய போடுறா. பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இசக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி சொன்னா உண்மைய சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் இசக்கிய போட்டு அடிச்சு உண்மைய கொண்டு வர்றாங்க. உடனேவும் உண்மைய இசக்கி சொல்லிடுறாங்க. ஆமா, என் அக்கா சொல்லி தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். சிந்துவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அதுக்காக தான் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து இப்படியெல்லாம் பண்ணோம் சொல்லிட்டு இங்கே இசக்கி உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே என் பேரையும் சொல்லிட்டானே அப்படின்ட்டு எங்கள் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி என் மகா கிட்ட போயிட்டு, என்ன மகா இந்த வீட்டில் உனக்கு என்ன குறை வச்சேன், என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி மகாவை போட்டு 4 அரை அரைகிறாங்க. அக்கா சஞ்சய் ஏதோ மிரட்டுறதுனால தான் இசைக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இசைக்கு நானா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இசைக்கு ஆமாம் நீ சொல்லி தானக்கா நான் பண்ணேன் அப்படின்னு இசைக்கு மகாவை சொன்னதும் இங்கே சிவாவுக்கும் கோவம் வருது. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? இசைக்கு ஏதோ பயந்து போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கக்கா. இசைக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு என்ன அடிக்கிறீங்க அப்படின்ட்டு மகா கேட்குறாங்க. உடனேவும் இசைக்கு நீ உண்மையை சொல்லு அப்படின்ட்டு மகா சொல்கிறாங்க. அக்கா நீ சொல்லி தானேக்கா இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு இசைக்கு சொல்கிறாங்க. இதனத்துல சிவா இருந்துக்கிட்டு மகா கிட்ட போயிட்டு, அம்மா என்ன காரியம் நீ பண்ணி வச்சுருக்கீங்க? பெரியம்மா இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன குறை வச்சாங்க? என்ன டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு உங்களுக்கு தேவையான எல்லாருமே பெரியம்மா செஞ்சு கொடுக்குறாங்க. பெரியம்மா இல்லைனா நம்ம நடுத்தெருவில் நின்றுருக்கணும். அதை மறந்துட்டு பெரியம்மாவுக்கே துரோகம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு சிவாவுக்கு கோவம் வருது. அவங்க அம்மாவே அடிக்க போகிறாங்க. உடனேவும் இவங்க 2 பேரையும் இப்போவே ஜெயிலில் பிடிச்சி தள்ளுங்க சஞ்சய், என் கண்ணு முன்னாடி இவங்க நிற்க வேண்டாம் அப்படின்ட்டு அன்னபூர்ணி சிவாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காயத்ரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை செக் பண்ணி பார்க்கும்போது காயத்ரி கர்ப்பமாக இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக பைரவிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்ன காயத்ரி கர்ப்பமாக இருக்கிறாளா, எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு பைரவி அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. நேரத்தில் காயத்ரி எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு காயத்ரிக்கே தெரியலை. காயத்ரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இசைக்கு மகாவோட பிளான் தான். அந்த டாக்டருக்கு காசு கொடுத்து இப்படி ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட. அப்படி சொன்னாதான் இவங்க இந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆக முடியும், இல்லைனா ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க. அதே மாதிரியே இசைக்கு அப்பா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சந்தோஷப்படுறாங்க. உடனேவும் இங்கே காயத்ரிக்கு ஒன்றும் புரியலை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் இசைக்கு இருந்துக்கிட்டு, காயத்ரி நம்ம குழந்தை உன் வயிற்றில் விளந்துட்டு இருக்கு, இப்படி இருக்கிற நேரத்தில் நான் ஜெயிலுக்கு போகணுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கேட்குறாங்க. அன்னபூர்ணி வேறு வழி இல்லாமல் இசைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சிவாவுக்கு அவங்க அம்மா மேலே செம கோவம். சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.